நிறைய பேர் ஒபீஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டே இருக்கும். ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடப்பாங்க, அப்படியே மூச்சு வாங்குது அப்படின்னுவாங்க. அப்படி எங்கன்னா உட்காரலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, நமக்கு அந்த ஹார்ட்லேயும் நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் லெவல் படிஞ்சிருந்தாலோ, ஆர்ட்ரீஸில் நமக்கு இந்த கொழுப்பு படிஞ்சிருந்தாலோ இந்த மாதிரி மூச்சு வாங்குற பிரச்சனை இருக்கும். அப்போது நமக்கு கார்டியாக் டானிக் இருக்கணும். அந்த டானிக் வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா மருதம்பட்டை. ஸோ மருதம்பட்டை கஷாயமாக நம்ம குடிச்சிட்டு வரும்போது இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணோன்னா ஜென்ரலாக ஒரு ஹெர்ப் எடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மருதம்பட்டை ஏன் எடுக்கிறோம்? இதயத்துக்கு மட்டும் கிடையாது, கம்ப்ளீட்டாக பாடி ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கு மருதம்பட்டை கஷாயம் நமக்கு பயன்படுது. அது எடுக்கும்போது ரெகுலராக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே நமக்கு சரியாகும். ஸோ லேடிஸை பொறுத்த வரைக்கும் அந்த பீரியட் சைக்கிள் நார்மல் ஆகிடுச்சுன்னா கிடுகிடுன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்காது.